கர்நாடகா இந்த காவிரி இஷ்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு இது எத்தனாவது ஜென்ரேஷன் கூட எனக்கு சொல்ல தெரியல. நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கோம். 1892 ஆரம்பிச்சிருக்கு. மை காட், சாதாரண மக்களை இவ்வளோ கேள்வி எழுப்பும் போது அங்கே வந்து அந்த காவிரி மேலாண்மை குழு ஆகட்டும் சரி, இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்கள் இருப்பாங்க அந்தந்த ஃபீல்டில், இதுக்குன்னே வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஏன் அவங்க இதெல்லாம் யோசிக்கலையா? ஒரு மெத்தனம் சொல்லலாம் இல்லையா, நமக்கு தான் எனிவே மழை வருது, நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு நீங்கள் சொன்ன வார்த்தை ஒரு ஒரு அதை பற்றின ஒரு பெரிய இன்வால்மெண்ட் இல்லாமல் கூட இருந்திருக்கு. பொலிட்டிக்கல் கேம்ஸும் ஜாஸ்தி. ஒவ்வொரு பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மக்களை வந்து அந்த ஒரு சுடு தண்ணி ஊற்றி காலில் நிற்க வச்ச மாதிரியே ஒரு மக்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. எத்தனையோ தடவை ஃப்ளட்ஸ் வந்துச்சு, எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணோம். இந்த நீரெல்லாம் சேகரித்து வச்சிருந்தாலே நம்ம யாருக்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியும் ஏன் தண்ணி கொடுக்கல? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட நீட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டே ஜாஸ்தியாக இருக்குது. தஞ்சாவூரில் கொள்ளிடம் ஆற வந்து நான் ஒரு 2004-05 பார்க்கும்போது பயப்படுவேன் கரையில் நிற்க. இப்போது அந்த இடத்துல போய் நிற்கிறேன், ரொம்ப ஜாலியாக நிற்கலாம், ஏன்னா வறண்டு போயிருக்கு. அதுதான் நிலைமை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ இந்த காவேரி இஷ்யூ எப்படி போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். இது நடுவில் இந்த வருஷத்துக்கு நமக்கு அந்த கொடுக்க வேண்டிய டிஎம்சி வாட்டர் இன்னும் வந்து கொடுக்கல. டெல்டா மாவட்டங்கள் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு குழப்பமும் கஷ்டமும் இருக்கிற இந்த தருணத்துல ஆகஸ்ட் 3 எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு தருணம். நம்மளோட சிஎம் விஜய் அங்க போய் டி.கே. சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சரை மீட் பண்ணுவார்னு. ஆனா இப்போ வர வேண்டாம், எங்க போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு, இங்க நேரம் சரியில்லை, இங்க கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, வர வேணான்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அப்படின்னா நமக்கு தண்ணி வருமா வராதா, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கே மேம். ஆமாம்மா, கண்டிப்பாக இருக்குது. வருமா வராதா அப்படின்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும்னா, நான் எப்போவுமே கொடுத்துட்டு இருந்த ஒரு மாநிலம் தான் அவங்க. கர்நாடகாலேருந்து வந்து பிரச்சனைகள் 130 வருஷமாக ஓடுது. 1892 ஆரம்பித்து 1924 ஒரு ட்ரீட் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அது ஒரு 50 வருஷம் வேலிடு. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லாங் டிஸ்பியூட் தான். இது ஏன்னா இது ஒரு கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி போய் பே ஆஃப் பெங்காலில் ஒரு 800 கிலோமீட்டருக்கு போகிற ரிவர் இது. ஸோ இது லாங் டிஸ்பியூட் தான். இப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கர்நாடகா வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இதனால் நிறைய ரயட்ஸ் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கு. அந்த டைம்லேயும் அப்போ இருந்த கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எனக்கு தண்ணி வேணும், இது வந்து உங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, இது இவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகிற ஒரு விஷயம், நீங்கள் அதை ஒரு டேம் போட்டு தடுக்காதீங்க, இதெல்லாம் வந்து பேசிக். ஏன் அதை கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ரிவரை பேஸ் பண்ணி தான் டெல்டா பகுதிகள் இருக்குது. அதாவது தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், இந்த மாதிரி டெல்டா பகுதிகளோட விவசாயம் வந்து இந்த ஆறை நம்பி தான் இருக்குது. பாசன விவசாயம் நமக்கு. ஆமாம், இப்போ ஜூன் மாதம் வந்து 12ஆம் தேதி திறக்க வேண்டியது குறுவை சாகுபடி. ஆமாம், அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அப்போது அதில் விதைச்ச அந்த கல்டிவேஷன் என்ன ஆகும்? எல்லாமே வந்து நீங்கள் இப்போ நியூஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, எல்லாமே வறண்டு போய் எத்தனையோ லட்சம் ஏக்கர்கள் லாஸில் இருக்குது. ஸோ தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இது வந்து அவங்க ஆகுன்னா அதை சொந்தம் கொண்டாடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து 2018 சொல்லியிருக்கு, நீங்கள் இத்தனை டிஎம்சி தண்ணீரை வந்து திறந்து விடணும். மேம், எனக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு வந்து அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறமும் இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறது, அப்போ வந்து ஒரு கோர்ட்டை வந்து ஒரு அவமதிக்கிற ஒரு செயலாக பார்க்க முடியாதா? அவமதிக்கிற செயல் தான். நான் எப்போ கொடுப்பேன்? வச்சுக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறேன், என்கிட்ட இருந்தால் கொடுக்க போகிறேன், அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. கரெக்டு. அப்போ இந்த கோர்ட்லேருந்து போய் உங்ககிட்ட வாட்டர் இல்லை அப்படின்றத வந்து இப்போ ஒரு மேலாண்மை அமைச்சிருக்காங்க, அதாவது காவிரி நடுவர் நீதிமன்றம்னு அதுவும் ஒரு ஸ்பெஷலாக வந்து அமைச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் போய் ஒரு கிராஸ் செக் பண்ண வேண்டாமா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க சொல்கிறது உண்மையா இல்லையான்றது. அப்போது ஏன் இந்த லீகலாக இன்னும் அது டிலே ஆகிட்டே இருக்குது? இப்போ ஜென்ரலாக வந்து ஜட்ஜுன்றது அந்த தீர்ப்புன்றதுலாம் ஒன்றுமே இல்லைப்பா. ஏற்கனவே இருக்கும். அந்த இருக்கிறதுல நீ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுப்பேன், நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு. இல்லாததை நான் எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு பெரிய விஷயம் இங்கே ப்ளே ஆகும். அதாவது கர்நாடகாவும் இந்தியா கீழே தான் வருது, தமிழ்நாடும் இந்தியா கீழே தான் வருது. நீ வந்து கர்நாடகாவில் என்கிட்ட இவ்வளோ தான் இருப்பு இருக்குது, என்னோட ஸ்டேட்டுக்கே பத்தாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் வருமே தவிர தீர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே பேச மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2 அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, காவேரி இதுக்காகவே போட்ட 2 அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. எப்போவுமே சரி, எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போதும் அதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அது எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இது இருக்கா இல்லையா, இதை பண்ண முடியுமா முடியாது
முடியாதா? அப்படி இருக்குன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஆகுமா ஆகாதான்னு பார்க்குறதுக்கு ஒரு டீம், அந்த டீம் சொல்கிற ரிப்போர்ட்டை வச்சு ஓகே இங்கே இருக்குது, இந்த இருப்பு இருக்கும்போது கொஞ்சம் நம்ம திறந்து விடலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க எதிர்பார்த்த டிஎம்சியை விட ரொம்ப ரொம்ப குறைச்சலாக வந்திருக்கு தமிழ்நாட்டில். அது ஏன்னா அவங்க இருந்துக்கிட்டு கொடுக்காம இல்லை, அவங்கக்கிட்ட இல்லை. ஏன்னா வெதர் மான்சூன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே தப்பாக இருக்குது. இப்போ எல்னினோ எஃபெக்ட் வேறு, ரொம்ப ட்ரைனஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரைனஸ்லாம் இருக்கும்போது அவன் மக்களுக்கு அவங்க பார்த்துக்க ட்ரை பண்ணுவாங்களா இல்லை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்களா? தானம் கூட தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தான், தனக்கு என்ன இருக்கோ அதை என் மக்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கொடுக்க முடியும். என் மக்களுக்கே என்னோட ஸ்டேட்டுக்கே இல்லைன்ற அவங்க அணை கற்ற விவகாரம்லாம் எப்படி? அது என்னன்னா திரும்ப இருப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து திரும்ப பழைய இஷ்யூக்கு போகணுன்னா அவங்க கேஆர்எஸ்ல ஒரு டேம் கட்டுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அந்த கபினி பல இடத்துல டேம்ஸ் கட்டிட்டாங்க. இப்போவுமே அந்த இடத்துல கட்டுறதுக்கு ரீசன் வந்து இருப்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. இதை நம்ம அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே நீ டேம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா மற்ற இடங்கள் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி அவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிடுவாங்களே. அதனால் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இருக்கோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வரும்போது எனக்கு என்ன தேவையோ, ஏன்னா அவங்களோட மக்கள் தொகையும் ஜாஸ்தியாகுது, அங்கேயுமே வந்து குடிக்கிற தண்ணி அவசியம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு என்ன தேவையோ நான் அதை எடுத்து வச்சுட்டு பாக்கியை தான் கொடுப்பேன்னு அவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் அப்படி பேசும்போது இதை நம்பி ஏற்கனவே வந்து இத்தனை லட்சம் ஏக்கர்கள் பயிர் பண்ணப்பட்டிருக்கு, அதெல்லாம் வறண்டு போகுது. ஸோ அதுக்கு அப்போது தமிழ்நாடுக்கு சார்பாகவும் கேரளா சார்பாகவும் அவங்களும் பேசுவாங்க, எனக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக தடுத்து நீங்கள் எனக்கு வர வேண்டியதை இல்லாமல் பண்ணுறீங்கன்னு அவங்க பேசுகிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் பர்சனலாக பார்த்தா ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குது. நான் வந்து தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தேன், எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்குன்ட்டு வந்து அநியாயமாக வந்து அவங்களுக்கே இல்லாத போது நம்மளுக்கு அதை அதிகம் போகும்போது அனுப்புறது வேற, இருக்கிற இருப்பையே பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறது அது தப்பு. இருக்கிற இருப்பையே பிடிச்சி வச்சுக்கிட்டு அனுப்பாமல் இருக்கிறது தப்பு. பட் எந்த அளவுக்கு அந்த ஃபேரான ஒரு ரிப்போர்ட் அவங்க கிட்ட வந்து இல்லை அப்படின்றது ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல? ஆமாம், அது ஃபேராக அவங்க இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்க போகிறது கர்நாடகா சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை, இது சென்ட்ரல்லேருந்து வருவாங்க. தே வில் ஹாவ் அ நியூட்ரல் கமிட்டி தான். இது வந்து ஒரு ஸ்டேட் சம்மந்த கமிட்டிலாம் இருக்காது. ஒரு நியூட்ரல் கமிட்டி வந்து ரெண்டுத்தையுமே ஆராய்ச்சி பண்ணும். இங்கேருந்து எவ்வளோ தேவைப்படுது, இது போகலைன்னா இதை தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குதுன்னு ஒரு நியூட்ரலான ஒரு ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் தேர் இஸ் ஆல்ரெடி அ ஜட்மெண்ட் சேயிங் அனுப்புங்கன்னு சொல்லியாச்சு, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் 2 ஸ்டேட்ஸும் டிசைட் பண்ணாதான் உண்டு. இப்போ நம்ம சிஎம் கூட அங்கே போகணும், பேச்சுவார்த்தை நடத்தணுன்றது ரிக்வெஸ்ட் தான். நீங்கள் இந்த மாதிரி ஜட்மெண்ட் சண்டை போட தயாராக இல்லாமல் இது என்ன, இது இப்படி ஒரு அவசியம் இருக்குது, எங்கள் மக்கள் இதை நம்பி இந்த டெல்டா பகுதி ஃபுல்லாகவே எங்கள் மக்கள் நம்ம அம்மையார் காலத்து ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் உண்ணாவிரதெல்லாம் இருந்திருக்காங்க இந்த தண்ணிக்காக. ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள் நிறைய இதை தான் சொன்னேன், ஒரு லாங் டிஸ்பியூட். ஆனால் இந்த கர்நாடகா இந்த காவிரி இஷ்யூ வந்து எனக்கு தெரிஞ்சது எத்தனாவது ஜென்ரேஷன் கூட எனக்கு சொல்ல தெரியல. நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கோம். 1892 ஆரம்பிச்சிருக்கு. மை காட் மேம், மோர் தென் 100 இயர்ஸ் நம்ம வந்து ஒரு தண்ணிக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏன் இங்கே வந்து ஒரு அணை கட்டலை, நம்ம ஏன் அதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? ஏன்னா நம்மளோட தண்ணி, நமக்கு மிச்சிருக்கிற தண்ணி நம்ம சேவ் பண்ணிக்காததுனால அது எல்லாமே கடலுக்குள்ளே போகுது அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே எடுப்படுறதுல அது எந்த அளவுக்கு? ஆமாப்பா, அவங்க வந்து அங்கங்கே அணை கட்டி அவங்களுக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணாங்க. அங்கேருந்து நம்ம மேட்டூர் மட்டும் தான் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளேருந்து அப்புறம் கேரளா போகுது. கேரளா தமிழ்நாடு, பாண்டிச்சேரியிலேருந்து பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குது. ஸோ அங்கங்கே நான் டேம் கட்டினேன்னா அவங்கள மாதிரி நான் கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ தமிழ்நாடு இப்போ அவங்க ஒரு 280 கிலோமீட்டர் வரைக்கும் தான் கர்நாடகாவுக்கு, பாக்கி எல்லாமே வந்து தமிழ்நாடு இதுதான். ஸோ மேஜராக தமிழ்நாடு நமக்கு தான் தேவைப்படுது. ஸோ நம்ம டேம்ஸ் நிறைய கட்டணும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பித்து நின்றுச்சா இல்லை அதை பற்றின எப்படியும் தண்ணி வரப்போகுது, மழை வரப்போகுது, நமக்கு இருக்க தான் போகுது அப்படின்ற ஒரு மெத்தனத்தில் இருந்துட்டாங்களான்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரை டைம் வரும்போது தான் எல்லாருமே முடிச்சுக்கிறாங்க, ஐயோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இனஃப் ஃபெசிலிட்டி பண்ணாமல் வச்சுட்டோமே. இல்லாட்டி வேறு ஏதாவது ரீசன்ஸாக கூட இருக்கலாம். அவங்க அங்கேருந்தா கொடகுன்ற ஒரு இடத்துலேருந்து தான் அது உருவாகுது. ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் டேம் கட்ட முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி சுதாரிச்சிருக்கலாம். எல்னினோ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வரை இப்போ மேஜராக அஃபெக்ட் ஆக போகுது இந்த வரக்கூடிய மாதங்களில். ஆல்ரெடி இங்கே எவ்வளோ ஒரு ட்ரையாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி நம்மளால் சமாளிக்க முடியும்? இப்போ கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் எடுப்பாங்க இங்கே?
கவர்மெண்ட் வந்து எனக்கு நான் வந்து யாரோட கம்பேர் பண்ணிப்பேன்னா எப்பயுமே வந்து தண்ணி இல்லாத ஊர்களோட கம்பேர் பண்ணிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் எடுத்துக்கோங்களேன். தே டூ தேர் டீசாலினேஷன் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கடல் நீரை குடிநீர் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இங்கேயும் ஆரம்பிக்கலன்னா சொல்ல முடியாது, ஆரம்பிச்சிச்சு. பட் ஐ திங்க் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அதனால அதுக்கு உண்டான வருவாயை வந்து நம்ம அதுக்காக எடுத்துக்கிட்டு அதை பண்ணும்போது ஆப்வியஸாக அதுக்குண்டான பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பட் இது வந்து யூ நீட் மோர், அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இங்கே தண்ணீர் தேவைப்படுது பல கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ இதை சமாளிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இவங்க எடுக்கிறாங்க. எங்கேயோ அது வந்து நம்ம தேவையான மழை இல்லையோ, ஆனால் நடுவில் ஒரு 2-3 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை இருந்தது. அதை ஸ்டோர் பண்ணுற இனஃப் ரிசர்வாய்ஸ் நம்மக்கிட்ட இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணும். அந்த மாதிரி ரிசர்வாய்ஸை ஸ்டோர் பண்ணி கவர்மெண்ட் ஏன் அதை பண்ணலை? இத்தனை வருஷமா நம்மளும் வந்து காவேரிக்கு போராடிட்டு இருக்கோம். ஆனால் அது போராடுறதுக்கு இப்போ நம்ம ஒரு சாதாரண மக்களை இவ்வளோ கேள்வி எழுப்பும் போது அங்கே வந்து அந்த காவிரி மேலாண்மை குழு ஆகட்டும் சரி, இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்கள் இருப்பாங்க அந்தந்த ஃபீல்டில், இதுக்குன்னே வந்து ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஏன் அவங்க இதெல்லாம் யோசிக்கலையா? எங்கே தவற விட்டுட்டாங்க? அப்போ இது கவர்மெண்ட் மேலே தான் மிஸ்டேக்கா? கவர்மெண்ட் மேலே மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறத விட அந்த ஒரு மெத்தனம் சொல்லலாம் இல்லையா? நமக்கு தான் எனிவே மழை வருது, நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு நீங்கள் சொன்ன வார்த்தை ஒரு அதை பற்றின பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அதை பற்றின ஒரு பெரிய இன்வால்மெண்ட் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நமக்கு தான் தண்ணி வருதே, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும்? ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கவர்மெண்ட் வந்து அங்கே போய் கர்நாடகா கிட்ட வந்து தண்ணியை விடுங்கன்னு சொல்லிட்டு இது கேட்குறது வந்து ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கேட்டு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியும், இப்போ வந்த கவர்மெண்ட்னால இன்னும் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு இன்னொரு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுல நம்ம இங்கே இதுவாக இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் பொலிட்டிக்கல் கேம்ஸும் ஜாஸ்தி. ஒவ்வொரு பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மக்களை வந்து ஒரு சுடு தண்ணி ஊற்றி காலில் நிற்க வச்ச மாதிரியே ஒரு மக்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. அண்ட் அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் செஞ்சோம். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு மழை நீர் எவ்வளோ லிட்டர்ஸ் கணக்கில் நம்ம கடலில் விட்டோம். இப்போ எத்தனையோ தடவை ஃப்ளட்ஸ் வந்துச்சு, எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணோம். இந்த நீரெல்லாம் சேகரித்து வச்சிருந்தாலே நம்ம யாருக்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இனிமேலாவது அதை செய்யாமல் இருக்கணும், இனிமேலாவது அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், போய் கேட்க தான் முடியும். பட் அங்கேயுமே வந்து ஐ டோன்ட் திங்க் அவங்களுக்கு என்ன ஃப்ரெயின்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நிறைய இடத்துல வந்து மான்சூன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ அடுத்த இந்த அக்டோபர் மேலே மான்சூன்ஸ் எதிர்பார்க்குறோம். அந்த மான்சூன்ஸ்லையாவது கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாமோ, நம்ம செல்ஃபாக சஃபிஷியண்ட்டாக இருந்தாலே இன்னொருத்தரை கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ்க்கு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணாலே போகிறோம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கர்நாடகா கிட்டே இப்போ நம்மளுக்கு அந்த குறுவை சாகுபடி டைமில் நம்மக்கிட்ட தண்ணி இல்லாததுனால நம்ம திரும்ப ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ட்ரைனஸ் வரும்போது தான் போவோம். மேம், இப்போது எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இந்த வந்து நேற்று நடந்ததோ இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக நடந்த ஒரு இன்சிடென்ட் இல்லை, இது ஒரு 100 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. அப்போது ஏன் வந்து இந்த லீகலாக எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனும் ஏன் எடுத்தாங்களேப்பா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. லீகல் ஆக்ஷன் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து சுப்ரீம் கோர்ட் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியும் ஏன் தண்ணி கொடுக்கல? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட நீட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த டைமில் என்னோட மக்களுக்கே எனக்கு சேவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். இஃப் ஐ சென்ட் யூ ஆஃப் த வாட்டர், ஏன் ஊர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும்? ஏன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அங்கே குடிக்கிற தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் இருக்காங்க, அவங்களே சொன்னாங்க இது ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணதில்லை, எங்களுக்கே வந்து தண்ணியோட டைமிங்ஸ் குறைச்சாங்க, அனுப்புகிற டைமிங்ஸ்லாம் குறைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை திரும்ப அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினச்சி கூட அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அப்பயுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து போராட்டமாக வெடிக்காமல் இருக்கணும், திரும்ப அந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து பொறுமையாக பேசி என்ன ஏதுன்றதை பேசிக்கலாம், திரும்ப மக்களுக்கு நடுவில் அந்த ஒரு ஜிட்ரினஸ் கொண்டு வந்துட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு மீட்டிங்கை தள்ளி போட்டிருக்காரு. அவங்க கிட்ட அந்த அவைலபிலிட்டி இருக்கும்போது ஆப்வியஸாக தேவையில்ல நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் இங்கே வேலை செய்யும். அபவ் ஆல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். இதை செய்ய முடியுமா செய்யக்கூடாதான்றது அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க ஆக்ட் பண்ண முடியும். என்கிட்ட இல்லாத போது நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா ஏன் மக்கள் என்ன பண்ணுவாங்க? சரி, இந்த காவிரி மேலாண்மை குழு இதெல்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்களோட ரோல்ஸ் என்ன? இவங்க வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இவ்வளோ வந்து தமிழ்நாட்டுக்கு போகணும், இவ்வளோ வந்து கேரளாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மந்த்லி அனுப்புகிற ஒரு ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கெடியூல் பற்றி மானிட்டர் பண்ணி சொல்லுவாங்க, இது இவ்வளோ போயிருக்கு, இந்த டைமில் நாங்கள் இவ்வளோ அனுப்பியிருக்கோம், இத்தனை டிஎம்சி வந்து இந்த ஊருக்கு போயிருக்கு, இத்தனை டிஎம்சி வந்து கேரளாவுக்கு போயிருக்கு. ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து அது அவங்க ரெகுலேட்டரி மாதிரி அந்த டீம் இது பண்ணி அனுப்பாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தே வில் ரிப்போர்ட் இட் பேக். தே ஆர் ஒன்லி த மானிட்டரிங் பீப்புள் கிவிங் யூ
திஸ் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் இட் இஸ் பீன் ஃபாலோட். இன்கேஸ் அவங்களுக்கு இன்னும் எக்ஸஸ் தேவை இருக்குது, இங்கே வந்து இல்லை இங்கே எக்ஸஸ் தண்ணி இருக்குது, இதை எப்படி ரூட் பண்ணலாம், இட்ஸ் ஒரு டிஸ்பியூட்டு தானே. அந்த டிஸ்பியூட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அன் அத்தாரிட்டி. தமிழ்நாடு நிலைமை என்ன மேம் இப்போ அடுத்து? இப்போதைக்கு ரொம்ப ஃப்ராங்காக இப்போ கேட்டிங்கன்னா அடுத்த மழை வர வரைக்கும் இப்போ வரைக்கும் நிலைமை சரியில்லை. இப்போவுமே பார்த்தீங்கன்னா சென்னை சவுத்தெல்லாம் எல்லாம் வந்து இந்த ஓஎம்ஆர்இசி எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வாங்குறாங்க. இப்போ சிட்டிக்குள்ளேயாவது வந்து உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் அதெல்லாம் இருக்குது. பட் பல லட்சம் குடும்பங்கள் இல்லை ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, பல வருஷங்களாக வந்து ஓஎம்ஆரில் இருக்கிறவங்க தண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் வந்து அந்த பக்கம் நிறைய கம்யூனிட்டிஸ் பில்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு மாதமும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் தண்ணி வாங்குறாங்க. குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் தண்ணி வாங்குறாங்க. ஸோ இதுதான் நிலைமை. தண்ணி என்ன நிலைமையில் இருக்குன்னா ஏற்கனவே ரொம்ப கவலைக்கிடமான நிலைமை. பட் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து லாரியில் சப்ளை பண்ணுறான். ஆறுகள்லேயும் அவங்க எடுக்கிற சோர்ஸ்லேயும் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மேம்? போராட்டங்கள் ஆல்ரெடி அங்கே வெடிச்சிட்ருக்கு, இங்கே வராதிங்க அப்படின்னு வந்து சொல்கிற போது இப்போ சிஎம் விஜய் அவர்கள் இப்போ போகிறது August 3 இன்னும் இவங்க வந்து போகிறாங்களா போகலையான்ற ஒரு முடிவை இன்னும் சொல்லலை. ஆனால் அவங்க வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் எடுப்பாங்க மேம் இந்த தருணத்தில்? சார் இது டெஃபினெட்லி டிபெண்டிங் ஆன் தி ரெண்டு கவர்மெண்ட்டோட முடிவு தான். இப்போ வராதிங்கன்னு சொல்கிறது அங்கே இருக்க சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றதுனால வராதிங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஒன்ஸ் சிச்சுவேஷன் நார்மலைஸ் ஆகும்போது, ஒன்ஸ் வந்து மக்களோட அந்த கோவம் தனியும் போது இவங்க பேசி அது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல மேம். இப்போ அவங்களோட ப்ரொட்டஸ்ட், இப்போ இவங்க வராங்க அப்படின்னா திருப்பி அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போ இவங்க வர வேணான்னு சொல்லிடுவாங்களா மேம்? வர வேண்டான்னு சொல்கிறத விட அப்ரப்டாக வர வேண்டான்னு இப்போவும் வந்து அவங்க அப்ரப்டாக வர வேண்டான்னு சொல்லலை, கொஞ்சம் காலம் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா திரும்ப ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிடக்கூடாது, திரும்ப ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரெண்டு கவர்மெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு எடுக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்படுறது மக்களில். இப்போ வந்து தண்ணி இல்லைன்னு பாதிப்பு இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஏன் அங்கே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு தேவையான தண்ணி இல்லை, பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றது தான் போகிறாங்க. இப்போ என் மக்களுக்காக தான் அவர் கிளம்பி போகிறார். அப்போ அந்த மனுஷனும் அவங்க மக்களுக்காக யோசிக்கிறதுல தப்பு இல்லை. ஏன் மக்களும் வந்து தண்ணி இல்லாமல் நாளைக்கு திண்டாடிடக்கூடாதுன்னு தானே யோசிக்கிறாங்க. இது ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை என்ன கேட்டால். அதை தான் சொல்கிறேன், இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸோ இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இது வந்து எப்படி நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் எப்படி நம்ம ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக் ஹியூமனிடேரியன் லுக்கில் தான் நம்ம பார்த்தாகணும். ஃபைன் மேம், அப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் August 3 இவங்க போகிறாங்களா இல்லையா, என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்க போகுது நம்ம கவர்மெண்ட்டு, இல்லை வந்து தண்ணி இங்கே கொண்டு வரணும், இல்லை தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னும் போது வேறு ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கா இங்கே தண்ணி நமக்கு கொண்டு வர்றதுக்கு? இப்போ இது சாகுபடிக்கு டெல்டா மாநிலங்களுக்கு தண்ணி ஆப்வியஸாக இதுலேருந்து வந்தால் தான் உண்டு. இல்லை நம்மளோட பயிர்கள் நாசமாகும், ஃபுட்டு ப்ராப்ளம் வரும், ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து இது பெரிய பூதம் தான். அந்த பெரிய பூதத்தை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்றது இனி வர காலங்களில் தான் இருக்குது. அதாவது இனி வர மழை, இப்போ இனிமேல் வரப்போகிற மழை, இல்லை இனிமேல் நம்ம எடுக்க போகிற ஸ்டெப்ஸ், இது அகெயின் இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரிகர் மாதிரி தான். நீ வந்து இதை பண்ணாமல் விட்டுட்டேன்னா இனிமேலும் நம்ம வரப்போகிறோம். ஏன்னா க்ரௌட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, ஃபுட் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை நீ எடுக்காமல் போனால் வேர் யூ வில் லேண்ட் அப் அப்படின்ற ஒரு ட்ரிகர் தான் இப்போ கொண்டு வருது. நம்ம பல ஆர்டிகல்ஸ் பார்ப்போம், நீங்கள் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்லாட்டி நாளைக்கு ராஜஸ்தானோட நிலைமை, இல்லை ஆஃப்ரிக்காவோட, இப்பயே ஆல்ரெடி தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு வந்து பாலைவனமாக மாறிடும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மீமாக போட்டால் கூட அது எங்கேயோ நம்மளை வந்து டீப்பாக ஹர்ட் பண்ணுதுன்றது உண்மைதான். நான் வந்து தஞ்சாவூரில் கொள்ளிடம் ஆறை வந்து நான் ஒரு 2004-05 பார்க்கும்போது பயப்படுவேன் கரையில் நிற்க. 1 கிலோமீட்டருக்கு அது அந்த பிரெட் வந்து 1 கிலோமீட்டர். எனக்கு பயமாக இருக்கும் அந்த தண்ணியை பார்க்க, அந்த ஃபோர்ஸை பார்க்க. இப்போது அந்த இடத்துல போய் நிற்கிறேன், ரொம்ப ஜாலியாக நிற்கலாம், ஏன்னா வறண்டு போயிருக்கு. ஸோ அதுதான் நிலைமை. இது நான் சொல்கிறது 2004 இப்போ இத்தனை வருஷத்தில் 22 இயர்ஸ் தான் ஆகிறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது இனிமேலும் நம்ம முழிச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்றது நினைக்கும் போது ரொம்ப உண்மையாகவே வருத்தமாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்.